வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொரிச்ச கத்திரிக்காய் சட்னி. மற்ற சட்னி மாதிரி இல்லாமல் இதில் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரிச்ச கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். 10லேருந்து 15 பல் பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். மிளகாவையும் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுனால அதில் உள்ள காரம் ரொம்ப அதிகமாக தெரியாது. தேவையான அளவுக்கு உப்பு, கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சமாக புளி. இருப்பு சட்டி எடுத்து இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கழுவி ஈரம் போக எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரியணும். கத்திரிக்காய் போடும்போது ஈரம் அதிகம் இல்லாத மாதிரி போட்டுக்கணும். காரம் இல்லாத ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இது மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயிலே பொரிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதே எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் இதில் வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்ததாக வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு ஈஸியாக வெந்துடும். வெள்ளைப்பூடுமே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். கடைசியாக பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2ஆக கீறிக்கணும், இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில். பச்சை மிளகாயில் உள்ள கலர் இந்த மாதிரி நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். புளியையுமே இந்த சூடான எண்ணெயில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரித்து சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. புளியையுமே நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுனால புளியில் உள்ள பச்சை வாசனையும் தெரியாது. இப்போ புளி எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னியாக அரைச்சிக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கடுகை வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடுகும் ஆறட்டும். சட்னி அரைச்சதுக்கப்புறமா கடைசியில் கடுகு சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சு இப்போ கடைசியாக கடுகு சேர்த்துக்கலாம். உடனே சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். பொரிச்ச கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கிறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி வச்சோன்னா கூட கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.